ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிட்டல் டெரர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட்டை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரை நம்ம பார்க்கலாம். அதில் ஸ்டார்டிங்கில் பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்க எந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஏன்னா இதெல்லாமே நம்ம பேசிக்கில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பார்க்கலாம். எக்ஸ்சேஞ்ச்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸாக ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓல்டுனா உங்களுக்கு 1992க்கு முன்னாடி என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அது இப்பவுமே இருக்கு. ஓகேங்களா. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது பழைய எக்ஸ்சேஞ்சு, அது இப்போ இல்லை. ஓகேங்களா. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அகமதாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பழசு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓடிசி எக்ஸ்சேஞ்ச். இது எல்லாமே பழைய எக்ஸ்சேஞ்ச். இப்போ கரண்டா நீங்க யூஸ் பண்ற எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி. என்எஸ்சி பிஎஸ்சின்னு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த 2 எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு தெரியுமா? கேஷ் மார்க்கெட்ல 1 lakh crore வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அதே இது எஃப்என்ஓ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பர் டேக்கு 3 to 4 lakh crore. அவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இந்த அமௌண்ட் யாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றா? இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சுன்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் யாரு பண்றான்னு நம்ம பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்னா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரீட்டைலா, அதாவது என்ன மாதிரியோ உங்களை மாதிரியோ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட். ஏஎம்சினா பேங்க் அந்த மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிஏஎஸ்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐன்னா ஃபாரின் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் நம்ம யார் நம்மளை கண்காணிப்பானா செபின்னு இருக்கு. செபிக்கு கீழே தான் இது எல்லாமே இருக்கும். நம்ம செபியில் போய் டைரக்டா நம்மளால பை பண்ண முடியுமானா நம்ம பை பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம ஒரு புரோக்கர் சூஸ் பண்ணுறோம். அந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா என்எஸ்சிக்கும் செபிக்கும் கீழே வந்து உங்களுக்கு வருவாங்க. அதில் நம்ம கொடுத்துருக்க 5 புரோக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் டாப் புரோக்கர்ஸ். அதில் நம்ம எது யூஸ் பண்ணுறோம்னா ஏஞ்சல் ஒன்ன்ற நம்ம புரோக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏஞ்சல் ஒன்ல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு புரோக்கர் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று டிமார்ட் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். டிமார்ட் அக்கௌண்ட்னா என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டாக்ஸை எங்கே வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆகும்னா, ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக் எங்கே ஹோல்ட் ஆகும்னா உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட்ல தான் ஹோல்ட் ஆகும். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னா அந்த டிரான்சாக்ஷன் மாதிரி, அதாவது இன்னைக்கு பை பண்ணியிருக்கீங்க அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஷோ ஆகும். இதுக்கு இந்த டிமார்ட் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேர் மூவ் ஆக T+1, அதாவது ட்ரேடிங் டே +1 டே ஆர் ட்ரேடிங் டே +2 days உங்களுக்கு எடுத்துக்கலாம். எஃப்என்ஓ ஸ்டாக்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரேடிங் +1 டேலயே உங்களுக்கு உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் இல்லையா, நான் T+2 days எடுத்துக்கணும் உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஸ்டாக்ஸ் வர்றதுக்கு. நான் ஏதோ ஒரு புரோக்கர் யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணிட்டேன். அந்த புரோக்கர் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னோட ஸ்டாக்ஸ்ல என்ன ஆகும், எனக்கு கிடைக்குமானா அதை பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம். நீங்க பை பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் இது 2ல தான் உங்களுக்கு நீங்க பை பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். கேஸ் அது உங்களோட புரோக்கர் அவங்களோட புரோக்கிங் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாலுமே உங்களுக்கு என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் இதுல இருந்து உங்களோட ஸ்டாக்ஸை நீங்க பை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இப்போ ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்றீங்க, நீங்க உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இதுல அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னா அவங்க சம் சார்ஜஸ் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஐசிஐசி பேங்க் இப்போ கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1370 rupeesல இருக்குது. பை பண்றீங்கன்னா சார்ஜ் வச்சா உங்களுக்கு 0.2ல இருந்து 0.5% எடுத்துக்கிடுவாங்க. ஒரு 1 monthக்கு அப்புறம் அது 1400 போயிருச்சுன்னா நீங்க ஒரு 1000 rupeesல ப்ராஃபிட்ல செல் பண்ணுவீங்க. அதுல இருந்து அவங்க 0.2ல இருந்து 0.5% வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இதே நீங்க எஃப்என்ஓல பண்றீங்கன்னா ஒரு பைக்கு 20 rupees பிளஸ் டாக்ஸஸ் வரும். ஒரு செல்லுக்கு 20 rupees பிளஸ் டாக்ஸஸ் வரும். அப்ராக்சிமேட்டா நீங்க ஒரு ட்ரேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து 65ல இருந்து 70 rupees வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஷேர் மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு பேசிக் வந்து அட்வான்ஸோட தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கேபிட்டல் ட்ரேடர்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.